பீகாரிகள் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று பிரதமர் மோடி பேசியிருப்பது அபாண்டமானது. பொறுப்பான பதவியில் இருப்பவர் இப்படி பேசக்கூடாது. பீகார் தேர்தல் நடக்கும் நேரத்தில் அங்கு நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்தை, வறுமையை திசை திருப்புவதற்காக வாக்கு பெறவே தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னவர்தான் பிரதமர் மோடி என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஓஆர்எஸ் கரைசல் என்ற பெயரில் போலியான சில கரைசல்கள், அதாவது ஓஆர்எஸ்எல், ஓஆர்எஸ் ஃபிட் என்ற பெயர்களில் போலியான, அதாவது சர்க்கரை தண்ணியை விற்பனை செய்கிறார்கள். அதை ஒன்றிய அரசு தடை செய்திருக்கிறது. அதை ஒட்டி அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செய்தி இன்றைய விடுதலையில் 3ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தோழர்கள் அவசியம் படிக்க வேண்டும். டிவி விவாதம் ஒன்றில் பட்டியலின மக்கள் குறித்து அதிமுக ஐடி விங் பொறுப்பாளரான கோவை சத்யன் என்பவர் பேசிய விவகாரத்தில் பழனிசாமி, பிரதமர் மோடி ஆகியோரின் படங்கள் சேலம், கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எரிக்கப்பட்டதை தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு விழாவில் பங்கேற்ற ஆளுநர், முதலமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொது அமைப்புகள் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.